திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசியம் 67ஆம் இரகசியம். மோதிரம் ஈந்தேனோ பட்டரைப் போலே. ஸ்ரீவச்சன பூஷணமெனும் திவ்ய சாஸ்திரத்தில் ஒரு சூர்ணிகை. குற்றம் செய்தவர்கள் பக்கல் பொறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேண்டும் என்று கூறியிருப்பது. அதாவது நம்மிடம் பிரதிகூலமாக நடந்து கொள்பவரிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்ற ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை கூறுமிடத்து, நமக்கு தீங்கிழைப்பவர் பக்கலில் பொறுமை வேணும், பொறுத்தாவிட்டாலும் அரசினிடமோ எம்பெருமானிடமோ தண்டனை பெறப் போகிறானே என்று இரக்கப்பட வேண்டும். இவன் இழைத்த தீங்கை பெரிதாக கருதி நாம் வருத்தப்படுவோம் என்று இவன் சந்தோஷப்படுகிறானே, இது என்ன மூடத்தனம் என்று சிரித்திருக்க வேண்டும். இவன் செய்யும் பிரதிகூலமும் நமது சரீரத்துக்கே ஆகுமாகியால் நாம் துச்சமாக மதிக்க வேண்டிய விஷயத்தில் தீங்கிழைத்தது பற்றி உகக்க வேணும். நாம் அறியாத நமது தோஷங்களை நாம் மறந்திருக்கும் நிலையில் அவற்றை எடுத்து காட்டி இவன் செய்யும் உபகாரம்தான் என்று நன்றி பாராட்ட வேண்டும். பிராட்டி பெருமாளை ரிபுணாம்பே வத்சலக, எதிரிக்கும் அன்பு காட்டுவேன் என்றாள். ராவணனையும் தனது உபதேசத்தாலே திருத்த முயன்றாள் அன்னை. நமக்கு தீங்கிழைப்பவர் பக்கல் நாம் பதிலுக்கு தீங்கிழைக்க முயலுவது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமாகாது. ஒரு சமயம் ஸ்ரீ பராசர பட்டரிடம் பொறாமை கொண்ட ஒருவன் ஆலயத்தில் 4 பேர் நடுவே புருஷ வார்த்தைகளால் கேட்பார் செவி சுடும் கீழ்மை வசவுகளால் வைத்தான். பட்டரிடம் பரி உள்ளவர்கள் அவனுடன் சண்டையிட புக பட்டர் அவர்களை தடுத்து தன்னை வைதவனை அழைத்து அவனுக்கு தம் கையில் இருந்த தங்க மோதிரத்தை பரிசாக அளித்தாராம். அப்படி அளித்துவிட்டு தமக்கு பரிந்தவரிடம், அவனை வாய்மூட பண்ண நான் மோதிரத்தை அளிக்கவில்லை. என்னிடம் நான் மறந்திருப்பதும் என்னிடம் உள்ளதாக அறியாததுமான தோஷங்களை பெருமாள் எதிரே எடுத்து கூறியது பற்றி உகப்பாலும் உபகார ஸ்மிருதியாலும் கொடுத்தேன் என்று கூறினாராம். பட்டரின் செயலும் சொல்லும் இதயபூர்வமானவை ஆகையால் அவரின் ஸ்ரீ வைஷ்ணவ பூர்த்தியையே இது காட்டுகிறது. கூறத்தாழ்வான் ஆண்டான் இவர்கள் வாழ்க்கையிலும் எங்களிடம் இப்படி நடந்து கொண்ட நிகழ்ச்சிகள் உண்டு. பட்டரின் அசாதாரண பெருமையை நினைவூட்டும் வார்த்தை இது. 67ஆம் இரகசியம் நிறைவடைந்தது.